ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து டிசி 2 சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்டு இன் டிசி 2 சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கான வால்யூம் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். தட் இஸ் 4p² rho L² divided by W into VM². ஓகே, ஸோ இது கூட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற சிஸ்டம் என்ன அப்படின்னா ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம், சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் இருக்குது. இதுலேயும் ஒரு கண்டக்டர் வந்து நம்ம எர்த் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வித் 1 கண்டக்டர் எர்த். ஓகே, இதை நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது சிஸ்டம். இந்த சிஸ்டம்க்கான வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டிசி 2 wire சிஸ்டம், இதை நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது கூட நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் இது 1 கண்டக்டர் எது. இதுக்கான வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு டிசி 2 wire சிஸ்டமோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிட்டு எது எஃபிஷியண்டாக இருக்குது எது பெட்டராக இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏசி சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் இது 2 கண்டக்டர் இருக்குது. அது வந்து ஒரு கண்டக்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எர்த் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரவுண்டோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்டர். ஓகே, ஸோ கண்டக்டர் 1, இது வந்து ரெண்டாவது கண்டக்டர் 2. ஓகே, ஸோ 2 wire சிஸ்டம் சொல்கிறாங்க, 2 wire இருக்குது. ஸோ 2 wire அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ், தட் இஸ் VM. ஓகே, ஸோ இப்போ ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஆர்எம்எஸ் வோல்டேஜ்ங்கிறது எப்பவுமே மேக்ஸிமம் வோல்டேஜ் டிவைட் பை √2 கூட நமக்கு ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ இது மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு VM டிவைட் பை √2. ஓகே, ஸோ அப்போ ஆர்எம்எஸ் வோல்டேஜ் இது VMங்கிறது மேக்ஸிமம் வோல்டேஜாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆர்எம்எஸ் வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் டிவைட் பை √2. ஓகே, ஸோ இட் இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ. இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ VM வித் 1 கண்டக்டர் ஏது. ஓகே, ஸோ இந்த ரெண்டாவது கண்டக்டர் வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணி. ஓகே, ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து லோட் கரண்ட், தட் இஸ் I2 இருக்குது. ஓகே, அப்போ சஃபிக்ஸில் 2ன்னு வர்றது எல்லாமே எந்த சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம். அதில் ஒரு கண்டக்டர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சஃபிக்ஸில் 2 வந்தால் இந்த சிஸ்டம் தான். ஓகே, ஸோ அப்போ அதில் லோட் கரண்ட் I2ன்னு எடுத்துக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் லைன் மெட்டீரியல் வந்து R2ன்னு எடுத்திருக்கோம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து A2ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து கரண்ட் வந்து I2ன்னு வச்சுருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து R2ன்னு வச்சுருக்கோம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து A2ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து இதில் மேக்ஸிமம் வோல்டேஜ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் பிட்வீன் தி கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ வோல்டேஜ் பிட்வீன் தி 2 கண்டக்டர், 2 கண்டக்டருக்கும் அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன VM. ஆர்எம்எஸ்ல சொல்லும்போது VM by √2 சொல்லுவோம். ஓகே, ஸோ இது இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஏசி சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் பவர் ஃபேக்டருங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, ஸோ டிசியில் வந்து பவர் ஃபேக்டர்லாம் கிடையாது. ஓகே, அப்போ ஏசி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் we need to consider பவர் ஃபேக்டர் ஆல்சோ. ஓகே, அது வந்து நம்ம லோடு பவர் ஃபேக்டர். ஸோ லோடு பவர் ஃபேக்டர் வந்து நம்ம டேக்னஸ் cos ∅ சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது லோட் கரண்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்காக பார்த்த கான்செப்ட் தான். லோட் கரண்ட் கண்டுபிடிப்போம், அது வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அப்புறம் வந்து லைன் லாஸஸ்லேருந்து நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஃபைனலாக வால்யூம் ஆஃப் காப்பர். ஓகே, ஸோ ஒரு டோட்டலாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லோட் கரண்ட். ஸோ லோடு கரண்ட் வந்து நம்ம இங்கே வந்து I2ன்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ I2 இது நம்ம லோடு கரண்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து லோடு பவர். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் லோடு பவர்னு சொல்லும்போது VI into cos ∅. ஓகே, ஸோ இது 3 சேர்ந்தது தான் பவர். ஓகே, ஸோ இதில் வோல்டேஜ் என்னது அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே ஆர்எம்எஸ் வோல்டேஜை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ VM by √2 into I. லோட் கரண்ட் நம்ம I2ன்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பவர் ஃபேக்டர், தட் இஸ் cos ∅. ஓகே, ஸோ இதை நமக்கு லோட் பவர். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோட் பவர் வந்து நம்ம Pன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இந்த டிசி 2 wire சிஸ்டம்லையும் பவர் டிரான்ஸ்மிட்டோட Pன்னு தான் எடுத்துருந்தோம். அதே மாதிரி இங்கேயும் பவர் டிரான்ஸ்மிட்டர் வந்து Pன்னு தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் அசம்ஷன் படி பவர் டிரான்ஸ்மிட்டட் இன் ஏசி சிஸ்டம் ஈக்குவல் டு
பவர் டிரான்ஸ்மிட்டட் இன் டிசி சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த அசம்ஷன் படி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது எல்லாத்துலேயுமே சேம் தான். ஓகே, ஸோ அது வந்து நம்ம பிங்கிற ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் தட் இஸ் ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம்லையும் நம்ம சென்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து நம்ம பின்னு எடுக்கணும். ஓகே, ஸோ அதான் லோட் பவர் பி ஈக்குவல் டு Vm/√2 × I2 × cos phi. ஓகே, ஸோ இதுல நம்ம I2 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லோட் கரண்ட் I2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இது வந்து அங்கே போயிடும். ஸோ பவர் வந்து இங்கே வந்துடும். ஓகே, அப்போ I2 ஈக்குவல் டு √2p divided by Vm cos phi. ஓகே, ஸோ பேசிக்காக நமக்கு இந்த மாதிரி இருக்குது. பவர் ஈக்குவல் டு Vm/√2 இன்ட்டு லோட் கரண்ட் I2 இன்ட்டு காஸ் பைன்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் I2ங்கிற கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ I2ங்கிற கரண்ட் அந்த சைடு போகும்போது டிவிஷனில் போகும், மல்டிப்ளிகேஷனுக்கு அங்கே போகும்போது டிவிஷனில் போகும். அப்போது 1/I2ன்னு போகும் ஈக்குவல் டு Vm/√2. பவர் வந்து இந்த சைடு வரும்போது 1/Pன்னு வரும். ஓகே, 1/P இன்ட்டு காஸ் பைன்னு இருக்கும். ஸோ நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுனால அதை அப்படியே மாற்றி போடுறோம். ஓகே, ஸோ இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணுறதுனால இங்கேயும் அதே தான் √2p டிவைட் பை மேலே உள்ளதெல்லாம் கீழே வந்துடும் Vm cos phi வரும். ஸோ அதான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ √2p டிவைட் பை Vm cos phi. அப்போ லோட் கரண்ட் ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ரெண்டாவது நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். இப்போ லோட் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we need to find the resistance. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் லைன் கண்டக்டர் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதை நம்ம பேசிக்காக இந்த ரெஃபரன்ஸ் வந்து R2ன்னு எடுத்துக்கோம். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் R2ன்னு எடுத்துக்கோம். அப்போ R2 ஈக்குவல் டு த சேம் ஃபார்முலா தான் ρL/A2. ஓகே, ஸோ ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ரோங்கிற ரெசிஸ்டிவிட்டி, எழுங்கிறது லென்த் ஆஃப் தி கண்டக்டர். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம வந்து லைன் லாஸஸ் கண்டுபிடிக்கும். இது வந்து ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் உள்ள லோட் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது. மூணாவது நம்ம லைன் லாஸஸ் W கண்டுபிடிப்போம். அதுக்கான பேசிக் ஃபார்முலா வந்து I2R. பட் இங்கே ரெண்டு கண்டக்டர் இருக்கிறதுனால 2 × I2R. ஓகே, ஸோ R2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இது வந்து நம்ம பேசிக்காக R2ன்னு எடுத்துக்கோம். அதனால 2 × I2 × R2. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு 2 × I2 ஸ்கொயர். ஓகே, ஸோ I2 ஸ்கொயர் × R2. I2ஓட வேல்யூ நமக்கு தெரியும். தட் இஸ் √2p டிவைட் பை Vm cos phi. Okay, so square I2 square into R2. Basically R2 க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படின்னா ρL/A2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ R2 க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். தட் இஸ் ρL/A2. ஸோ இதுதான் லைன் லாஸஸ் W கண்டுபிடிச்சிட்டோம். 2 இதில் வந்து √2 × √2 போடும்போது வெறும் 2 வந்துடும். ஓகே, ஸோ 2 × P ஸ்கொயர் டிவைட் பை Vm ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் பை. ஓகே, ஸோ எல்லாம் மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால எல்லா வேல்யூம் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இன்ட்டு ρL/A2. ஸோ நமக்கு கிடைக்கும்போது 2 × 2 4 P ஸ்கொயர் ρL டிவைட் பை Vm ஸ்கொயர் cos ஸ்கொயர் பை இன்ட்டு A2. ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா லைன் லாஸ் W. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2 கண்டுபிடிக்கணும். அப்போ A2 அங்கே கொண்டு போயிட்டு W இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இது 4th ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு A2 ஈக்குவல் டு அந்த A2 அங்கே போய் W மட்டும் கீழே வந்துடும். அப்போ 4P ஸ்கொயர் ρL டிவைட் பை Vm ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் பை into W. Okay, so area of cross section of நம்ம கண்டுபிடிச்சோம். 4P square ρL divided by Vm square into cos square pi into W. So next வந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் கண்டக்டர். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் காப்பர் ஆர் வால்யூம் ஆஃப் கண்டக்டர். ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் இதுக்கு வந்து என்னன்னா எப்பவுமே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனோட லென்த்தை மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ரெண்டு கண்டக்டர் இருக்கிறதுனால 2 × ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2 × L. 2 × ஏரியா கிராஸ் செக்ஷன் யாருமே தெரியும். 4P ஸ்கொயர் ρL டிவைட் பை 4P ஸ்கொயர் ρL டிவைட் பை Vm ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் பை இன்ட்டு W இன்ட்டு L. இப்போ ஃபைனல் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × 4 8 P ஸ்கொயர் ρ
இங்கே LNDL இருக்குது, LNDL, ஸோ L ஸ்கொயர்னு கிடைக்கும் டிவைட் பை W இன்ட்டு PM ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் ஃபார் அ ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் எர்த். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டிசி 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் எர்த் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த டிசி 2 wire சிஸ்டமோட கம்பேர் பண்ணணும். என்ன அப்படின்னா அதுதான் ரெஃபரன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் எர்த்துக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்டு, ஓகே அதை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகே, ஸோ அதோட வேல்யூ என்ன வந்துச்சு நம்மளுக்கு ஃபைனலில் கிடைக்கும்போது 8 P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர், P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர் divided by W into cos square pi into Vm square. Okay, so cos square pi into Vm square. Okay, so இது வந்து எது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா AC single phase 2 wire சிஸ்டம்க்கு இது வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ DC 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் இருக்கு, அதுக்குள்ளே தான் இது. ஓகே, ஸோ V equal to 4P square rho L square divided by W into Vm square. ஸோ இப்போ நம்ம பார்த்தபடி ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணோம். ஓகே, கம்பேர் பண்ணி எது பெட்டர்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணோம். So compare the volume of copper used in, we need to find the ratio. Volume of copper used in the system. இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சது AC single phase system, AC single phase 2 wire, அதில் ஒரு கண்டக்டரை வந்து நம்ம எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் டிவைட் பை வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்டு இன், இது நம்மளோட ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ டிசி 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர், ஒரு கண்டக்டர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் இன் ஏசி சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் எடுத்துக்கு வந்து நம்ம யாரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 8P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர் டிவைட் பை W இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை இன்ட்டு PM ஸ்கொயர் divided by இதுக்குள்ளது வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் இன் டிசி 2 wire சிஸ்டம்குள்ளது, அது இங்கே ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது. தட் இஸ் 4P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர் டிவைட் பை W இன்ட்டு VM ஸ்கொயர். ஸோ கண்டுபிடிச்சா 8P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர் டிவைட் பை W இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை இன்ட்டு VM ஸ்கொயர். இது அப்படியே மேலே போகும்போது அப்படியே ரெசிப்ராக்கில் போகும். தட் இஸ் இது வந்து மேலே போயிடும் WVM ஸ்கொயர் டிவைட் பை 4P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ எதில் கேன்சல் ஆகும், இந்த 8 வந்து 4 கேன்சல் பண்ணலாமா, தட் இஸ் 2. அப்புறம் இந்த P ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், அப்புறம் ரோ கேன்சல், L ஸ்கொயர் கேன்சல், இந்த VM ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், W கேன்சல் ஆகிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா 2 டிவைட் பை காஸ் ஸ்கொயர் 5 மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சேம் அமௌண்ட் உள்ள ஏசி பவரையும் டிசி பவரையும் சென்ட் பண்ணும்போது இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் காப்பர், காஸ்ட் ஆஃப் காப்பர். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் காப்பர் இன் திஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் தட் இஸ் ஏசி 2 wire வித் 1 கண்டக்டர் எடுத்து. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் வந்து இட் இஸ் காஸ்ட் ஆஃப் காப்பர் இன் ஏசி 2 wire with 1 conductor earth. ஸோ இதுக்கான காஸ்ட் ஆஃப் காப்பர் கண்டுபிடிக்கும் போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 by cos square 5 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் காப்பர் யூஸ்ட் இன், அதாவது நம்ம ரெஃபரன்ஸ் தட் இஸ் டிசி 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர். அங்கேயும் ஒரு கண்டக்டரை எர்த்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு கண்டக்டர் எர்த். ஓகே, அப்போ இந்த சிஸ்டம் காஸ்ட் ஆஃப் காப்பர் இன் ஏசி 2 wire வித் 1 கண்டக்டர் எர்த், இந்த சிஸ்டம்குள்ள காஸ்ட் ஆஃப் காப்பர் கண்டுபிடிக்கும் போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிசி 2 wire சிஸ்டம்குள்ள காப்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதோட காஸ்ட் ஆஃப் காப்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 டிவைட் பை காஸ் ஸ்கொயர் 5 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இதுக்கான காஸ்ட் ஆஃப் காப்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இது யாருமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் காஸ்ட் ஆஃப் காப்பர் ஃபார் டிசி 2 wire சிஸ்டம்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ₹200 வந்து செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் காப்பர் இன் டிசி 2 wire சிஸ்டம் வித் 1 கண்டக்டர் எர்த், இதுக்கான காஸ்ட் ஆஃப் காப்பர் வந்து 200. ஓகே, ஸோ
ஸோ இப்போ இதே அமௌண்ட் ஆஃப் பவரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏசிலேருந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்போ அதுக்கான கண்டக்டர் செலவு எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதோட காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து 2 cos square phi. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைங்கிறது வந்து ஆங்கிள் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அது வந்து ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 30 டிகிரின்னு வச்சோம் அப்படின்னா 2 cos 30 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ cos ஸ்கொயர் ஃபைன்றதுனால 2 cos 30ங்கிறது வந்து 0.866 வரும். ஓகே, ஸோ த ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 2.44 சம்திங் வரும். ஓகே, ஸோ 2.44 சம்திங். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் காப்பர் இன் ஏசி 2 wire சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, டிசி 2 wire சிஸ்டமோட அதே பவர் நம்ம ஏசியில் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு செலவு வந்து 2 மடங்கு அதிகமாகுது, 2.44 டைம்ஸ் அதிகமாகுது. ஓகே, ஸோ வென் தி காஸ் ஃபை வந்து 30 டிகிரி இருக்கும்போது 2.44 மடங்கு. ஓகே, ஸோ 2.44 டைம்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகுது. அப்போ எது எஃபிஷியன்ட் அப்படின்னா டிசி 2 wire சிஸ்டம் தான் எஃபிஷியன்ட். ஏன் அப்படின்னா அந்த பவரை நம்ம ஏசியில் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம கண்டக்டரோட செலவு கிட்டத்தட்ட 2.44 மடங்கு எவ்வளோ ஆகுது, அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ எக்ஸாம்பிளுக்காண்டி 30 டிகிரி லேக் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம். ஓகே,